அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். ஐப்பசி மாத ராசி பலன் அக்டோபர் 18 முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரை குரு பகவான் தங்களுக்கு சாதகமாக 5ஆம் இடத்துக்கு செல்கிறார். இதுவரை 4லிருந்து பாதகத்தை கொடுத்தவர் 5ஆம் இடத்தில் சென்று உச்சம் அடைகிறார். ஆகவே நன்மைகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை வேலை உழைப்பு அதிகம், பொறுப்புகள் அதிகம், பிறரின் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். தொழில் வியாபாரத்தில் அளவுக்கு மீறிய அலைச்சல் உழைப்பு உள்ளது. சில வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு உண்டாகும். தற்சமயம் மீன ராசினருக்கு ராசியில் உள்ள சனி பகவானை குரு பகவான் ராசிநாதன் 9ஆம் பார்வையால் பார்ப்பதால் 50 நாட்களுக்கு நன்மைகள் பெருகும். ஆக கலைத்துறையை பொறுத்தவரை தற்சமயம் கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் ஆடல் பாடல் நாட்டியத்துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். சிலர் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். புது பட தயாரிப்புகளில் தாராளமாக இறங்கலாம். சில நடிகர்களுக்கு புது பட வாய்ப்புகள் கிடைக்கும். அரசியல் துறையை பொறுத்தவரை கட்சி தொண்டர்களுடைய ஆதரவு பெருகும். கட்சிக்குள் பொது பதவிகள் கிடைக்கலாம். தங்களின் ஆலோசனைகள் நல்லபடியாக ஏற்கப்படும். மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான கிரகம் சாதகமாக இருப்பதால் நன்றாக படிப்பர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறலாம். விவசாயத்துறையை பொறுத்தவரை தங்களுக்கு கடும் வெயிலில் வேலை செய்வீர்கள். உழைப்பை குறைத்துக் கொள்ள வேண்டும். சூரியனும் செவ்வாயும் இணைந்து இருப்பதால் சற்று கவனம் வேண்டும். உழைப்பு அதிகம். கால்நடைகளின் பராமரிப்பில் பணம் விரயமாகும். பல தருணங்களில் புதிய கடன்களை வாங்க வேண்டிய அவசியம் உண்டாகும். பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கடின உழைப்பை குறைத்துக் கொள்ள வேண்டும். சிறு உடல் உபாதை என்றாலும் மருத்துவரை நாடி சென்று உடல் நலனில் கவனமாக இருத்தல் வேண்டும். மற்றபடி அருகிலுள்ள கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றுங்கள். பாபா கோயிலுக்கு சென்று வாருங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். எப்படியோ இந்த நேரத்தில் தங்களுக்கு குரு பகவான் சாதகமாக வந்திருக்கிறார். 50 நாட்களும் பொன் போன்ற நாட்கள். முக மலர்ச்சி உண்டாகும். புத்துணர்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை உண்டாகும். ஓரளவு வருமானம் அதிகரிக்கும். 7.5 சனியில் குரு பகவானுடைய சாதகமான அமைப்பு தங்களுக்கு மிகவும் அருமையாக உள்ளது. மற்றபடி இந்த ஐப்பசி மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.